அதை வேணும்னு பண்ணலம்மா. எப்படிப்பா என்ன நம்ப சொல்ற? எப்படி நம்ப சொல்ற? என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நீ நல்லவளாயிட்ட, நான் கெட்டவளாயிட்ட. என்ன ஏன் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தின சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை யாரும் தப்பா நினைக்கலம்மா. ஒருவேளை என்னால யாராச்சும் அப்படி நினைக்கிறாங்கன்னா அது ஏன் தப்புதே. நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனந்தி, என்ன ஆனந்தி பண்ற? அம்மா தான் ஏதோ புரியாம பேசுறாங்கன்னா நீ என் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பெல்லாம் கேக்குற. நீ கையை கீழே இருக்கு. அன்பு, நீங்க இதுல தலையிடாதீங்க. உங்க அம்மா என்கிட்டதையும் பேசணும்னு வந்திருக்காக, நான் பேசிக்கிறேன். நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எந்த தப்பும் செய்யாம இன்னும் எவ்வளவுதாமா நீ மன்னிப்பு கேட்ப? உனக்கும் எனக்கும் நடக்கிற இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணது நீ இல்ல, நான் தான். என்னது ட்ராக் மாறுது? அந்த திருடனால ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு நீ என்ன எச்சரிச்சும் நான் தான் நீ ஏதோ நாடகம் ஆடுறேன்னு நினைச்சு உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அது நான் பண்ண தப்பு. என்னதான் நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் இந்த வயசுல உனக்கு இருக்கிற பக்குவம் எனக்கு நிறைய விஷயத்துல இல்ல. நான் உயிர் பொழைச்சு வரணும்னு ராத்திரி எல்லாம் கண்ணு முழிச்சு என்ன பாத்துக்கிட்டு இருந்திருக்க. வலிப்பு வந்து நான் என் நாக்க கடிச்சுக்க கூடாதுன்னு நீ உன் விரல பறி கொடுக்க இருந்த. அவ்வளவு ஒசரத்துல இருக்கிற மலை கோயில்ல அத்தனை படிக்கட்டுல முட்டி போட்டு ஏறி எனக்காக நீ வேண்டி இருக்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ எனக்காக, என் சந்தோஷத்துக்காக நிறைய விஷயத்தை யோசிச்சு செஞ்சிருக்க. ஆனா நான் இதே ஹாஸ்டல் வாசல்ல எல்லார் முன்னாடியும் உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கேன். துளசிக்கும் அன்புக்கும் நிச்சயம் பண்ணா நீ கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சும் உன்னை நான் கோயிலுக்கு வர சொன்னேன். ஆபத்துன்னு வீட்டுல வந்து தங்கி இருந்த உன்னை ஒரு வார்த்தை கூட விசாரிக்காம கழுத்தை புடிச்சு வீட்டை விட்டு வெளியில தள்ளுன. குடும்பத்துக்காக எல்லாத்தையும் இழந்து இங்க வந்து கஷ்டப்படுற உன்னை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்கேன். அந்த அளவுக்கு மோசமா நடந்துகிட்ட என்கிட்ட வந்து நான் பொழைச்சு வரணும்னு என் காது கிட்ட வந்து சொல்லி நம்பிக்கை கொடுத்த உன் நல்ல மனசு வேற யாருக்குமே வராது.